இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். இறை சபையிலே, இறையமர்ந்த சபையிலே இறைகணங்கள்லாம் சிவசித்த உயர்கணங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து யுகமாற்ற பணிதனை நிகழ்த்துகின்ற இறைக்கு நிகரான, இறையே நிகரான, பிரபஞ்சத்திற்கு நிகரான, பிரபஞ்சமே நிகரான உயர்மகா உன்னத இறை சூட்சமம் நடைபெறுகின்ற, ஞான சூட்சமம் நடைபெறுகின்ற, சித்த உயர் சூட்சமம் நடைபெறுகின்ற அற்புதமான சூட்சமமே பணியாக, சூட்சமமே பயணமாக, சூட்சமம்தான் யுகமாற்றமாக, சூட்சமத்தின் உயர்நிலையாக தர்ம யுகம் மலர்கின்ற அற்புதமான பணிதனை ஒருங்கிணைந்து அத்துணை உயர் ஆற்றல்களும் ஒரு நிலையில் ஓராற்றலாய் சூட்சமத்தில் பல்வேறு நிலைகளிலே இயல்பிலே சித்தனுக்குள் புகுந்து சிவசபையின் சீடர்களாக, ஞான சபையின் சீடர்களாக, உயர் சபையின் சீடர்களாக இகலோகத்திலே உழன்று மயங்கி மூழ்கி முடிவு தெரியாது ஆனந்த நிலையின் ஆணிவேர் அடிவேர் தெரியாது களியெனும் நிலைக்குள் கவிழ்ந்து கிடக்கின்ற நிலைதனை, மாந்தர்களின் உள்ள நிலைதனை உயர்நிலையாக மாற்றி அமைக்கின்ற, உன்னத நிலையாக மாற்றி அமைக்கின்ற கரடு முரடான சீடர்களை கரடு முரடான கற்களாக வருகின்ற உயர் ஆற்றல் மிக்க, உயர் வலிமை கொண்ட, உயர் கருங்கல் நிலையிலே அங்கும் இங்கும் வடிவமானது, மேல் வடிவமானது சிதைக்கப்பட்டு அது தொட முடியா நிலையிலே, கையாள முடியாத நிலையிலே, கற்பனையில் கூட அதன் முழு வடிவம், உயர் வடிவம், உன்னதமான உயர் நிலை கொண்ட அழகு ரூபம் வெளித்தெரியாமல் உணர்வு வருகின்ற மானிட நிலையிலுள்ள, மாந்த நிலையிலுள்ள சீடர்களை, சிவ வடிவானவர்களை, உயர் வடிவானவர்களை தேடி எடுத்து பார்த்தெடுத்து வருகின்ற நிலையிலே உள்ள அத்தகைய தன்மையுள்ள உயர் நிலை கொண்ட, உன்னத நிலை கொண்ட, உயர் இறை வடிவம் கொண்டவர்களை செதுக்கி எடுக்கின்ற, சீற்றமிகும் சீறிப்பாய்கின்ற அத்தகைய தொட்டவுடன் கிழித்தெடுக்கின்ற நிலை கொண்ட நிலையிலே இருந்துட்ட போதும் அவ்வடிவங்களை உயர்வான, அன்பான, கருணையான, அனுக்கிரகமான அற்புதமான அருள்மொழிகள் மூலமாக ஆறத் தழுவி, காயம் ஏற்படுத்திய நிலையும் அதை கட்டி தழுவி, அதை உரசி உயர்வுபடுத்தி, உன்னதப்படுத்தி, உத்தமப்படுத்தி, அதை இறை ரூபங்களாக, இறை சிற்பங்களாக மாற்றி அமைக்கின்ற, இறை தன்மையுள்ள மாந்தர்களாக, ஞானிகளாக, யோகிகளாக, மகான்களாக, சித்தர்களாக வடிவமைக்கின்ற அற்புதமான பணிதனை சித்தனுக்குள் இருந்து சித்தகணங்கள் ஆற்றி வருகின்றது என்பதை யாவருக்கும் உணர்த்தி, அப்பணில்தனில், அக்கூடந்தனில், ஞான வளாகம்தனில் வருகின்ற நிலை கொண்ட பயணிகள் கடந்து செல்கின்றவர்கள், கற்பனையிலும் காணா நிலையிலே அமர்ந்து பாடம் படிக்கின்ற நிலையில் உணர்ந்து உயர்ந்து நிற்கின்ற நிலையில் உயர்
சீடர்களாக மலர்ந்து நிற்கின்ற பொழுதிலே இகலோகத்திலே உழன்ற போதும் இறை லோகத்திலே உழர்ந்து கடமையை செய்து இறை கடமையை செய்து இகலோக கடமையை செய்து இறை கடமையை செய்து இறைஞான கடமையை செய்து உயர் கடமையான உன்னத கடமையான இறைநிலையை எட்டி உயர்நிலை காண்கின்ற சீடர்களை உருவாக்கி அத்தகைய இடர் கொடுக்கும் இன்னல் கொடுக்கும் வடிவமில்லாத கற்களை உயர்நிலையாக உன்னத நிலையாக உயர் இறை வடிவங்களாக அமர வைக்கின்ற அற்புதமான பணிதனை ஆற்றுகின்ற போதிலே வந்திணைகின்ற சீடர்களை கல்லை தேடி சிற்பம் வடிக்கக்கூடிய அற்புதமான அத்தகைய நிலையில் ஏற்ற கல்லது, தூண்களாக அமர வைக்கக்கூடிய கல்லது என்கின்ற நிலையிலே கண்டெடுத்து பார்த்தெடுத்து வார்த்தெடுத்து அவைகளை சிற்பங்களாக சிலைகளாக தூண்களாக உயர் நிலையிலே பரவி நிற்கின்ற அற்புதமான நிலைகளாக அமைத்து உயர் வடிவம் கண்ட உன்னத வடிவம் கண்ட உயர் கூடமாக உன்னத கற்கூடமாக கல் மண்டபமாக காலத்துக்கும் அழியாத அற்புத மண்டபமாக மாற்றி அமைக்கின்ற யுகமாற்ற நிகழ்விற்கு அமர்ந்து பணி செய்கின்ற தலமாக உருவாக்குகின்ற அற்புதமான பணிதனை சிவ வளாகத்திலே சித்த வளாகத்திலே உயர் வளாகத்திலே ஆசான் தச்சனாக உருப்பெற்று சிற்பியாக உருப்பெற்று சிவ சீடர்களை சித்த சீடர்களை அத்தகைய ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான ஒளி கொண்டு செதுக்கி வீணான பகுதிகளை விட்டொழித்து விரயமான நிலைகளையெல்லாம் வேறறுத்து உயர்வான நிலைகளையெல்லாம் ஒன்றிணைத்து ஓர் சிற்பமாக உயர் சிற்பமாக தூணாக பரவி நிற்கின்ற அத்தகைய உயர் ஆற்றல் கொண்ட கல் தலமாக உயர் கூரை தலமாக அற்புதமாக வடிவமைக்கின்ற அற்புதமான பணிதனை கலியுக தேவ சித்த சபை என்கின்ற திருநாமத்திலே அஸ்திபாரமிட்டு அற்புதமாக பிரபஞ்ச மகா வாழை சித்த சபை என்கின்ற உயர் கோபுரம் அமைக்கின்ற பணிதனை நாமமிட்டு அதை நடைமுறைப்படுத்தி செயல் நிலைப்படுத்தி உயர் நிலைப்படுத்தி உன்னத நிலைப்படுத்தி வருகின்ற பயணமாக வடிவமைக்க நிலைதனை அத்தகைய வான் உயரம் ஓங்கி நிற்கின்ற பிரபஞ்சம் முழுவதும் ஒளிர்ந்து நிற்கின்ற சூட்சமத்திலே அமைக்கப்பட்ட அற்புதமான கோட்டையானது இயல்பிலே அமைக்கின்ற பணிகளில் சீடர்களை தொடர்பாளர்களை பக்தர்களை பயனாற்ற பயன்பெற வருகின்றவர்களை பயன் பெற்றவர்களை பயன் பெற போகின்றவர்களை பயன்பெற்று கொண்டிருக்கின்றவர்களை யாவரும் ஒன்றிணைத்து ஓர் மண்டபமாக ஆலயமாக உயர் நிலை கொண்ட உயர் வளாகமாக வடிவமைக்கின்ற அற்புதமான தன்மை நடந்தேறி நிகழ்ந்தேறி வருகின்ற நிகழ்விலே வருகின்ற கல்கள் வருகின்ற அத்தகைய நிலைகளிலே வேற்று மாற்று வேறுபட்ட மாறுபட்ட வேற்று நிலை கொண்ட அத்தகைய மனநிலை கொண்ட சீடர்களும் தொடர்பாளர்களும் பக்தர்களும் பயணிகளும் வந்து போகின்ற இடமாக இருந்திட்ட போது அதையெல்லாம் காணாது உயர் நிலை கொண்ட உயர் பயண வழியின் உன்னதமான உத்தமமான உயர் இலக்குதனை உயர் இறை சூட்சமந்தனை யாவரும் புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு என்ன நிகழும், அதனால் என்ன நற்பயன் ஏற்படும், யுகத்திற்கு என்ன உயர் பயன் ஏற்படும், அதன் மூலம் சந்ததிகளுக்கு என்ன நிலைகளெல்லாம் கிடைக்கும் என்ற நிலை ஒரு புறம் இகலோகத்தில் இருந்திட்ட போதும் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து
கிட்டா யோகந்தனை கிட்ட வைக்கின்ற, கிடைக்கா வரந்தனை கொடுக்கின்ற அற்புதமான உயர் சபையிலே பயணப்பட்டு, உன்னத சபையிலே பயணப்பட்டு, சித்தனுடன் பயணப்பட்டு, சிவத்துடன் பயணப்பட்டு, அகத்தியுடனும் பயணப்பட்டு, அத்துணை கணங்களுடன் பயணப்பட்டு, உயர்வான வழி நடக்கின்ற, உயர்வான வழியை கொடுக்கின்ற, வழி காட்டுகின்ற அற்புத சபைதனிலே இறைக்கு இணையாக துணையாக அத்துணை கணங்களும் செயல்படுகின்ற அற்புத தளந்தனிலே நீங்களும் பணி செய்து, நிறைவான பணி செய்து, உயர்வான பணி செய்து, இடர்கள் வரத்தான் செய்யும், இன்னல்கள் வரத்தாம் செய்யும், துன்பங்கள் வரத்தாம் செய்யும், துயரங்கள் வரத்தாம் செய்யும். இன்பங்களை கண்டுகொண்ட நாம் அனைவரும் ஆனந்தத்தை மட்டும் கண்டுகொண்ட யாவரும், சந்தோஷத்தை மட்டும் கண்டுகொண்டு இருக்கின்ற யாவரும், இடர்கள் இன்னல்கள் வருவது இயல்பே என்பதை கண்டுணர்ந்து வழிகாட்டி நிற்பவன் இறைவன், வழி நடத்தி செல்பவன் இறைவன், சித்தர்கள் தேவர்கள் என்கின்ற அற்புதமான நிலைதனை தாங்கி கலியுக மனதிலே உண்மையான உயர்வான உத்தமமான உயர் இறை தலம் ஒரு தலம் கிடைக்கப்பெற்ற நிலையானது உயர் வரமே என்பதை யாவரும் கண்டுணர்ந்து பார்த்துணர்ந்து, உயர் இறை நிலை உணர்ந்து, சித்த ஞான மகா நிலைகளை எல்லாம் தாண்டி உயர்வான உன்னதமான வடிவம் பெற உருப்பெற அருளான ரூபங்களாக, உயர்வான ரூபங்களாக, உன்னதமான ரூபங்களாக, உத்தம வடிவங்களாக பயணப்பட்டு வருகின்ற நேரத்திலே, பொழுதினிலே, பயந்தனிலே உங்கள் வழி வழியாக, துணை துணையாக, இணை இணையாக இருக்கின்ற அத்தனை உறவு நிலைகளும் அவை மாய நிலைகள் என்கின்ற போதும், இகலோகத்திலே இருக்கின்ற நிலையிலே இனிமையான அனந்தமான அற்புதமான நிலையுடனே இணைந்து பயணப்பட்டு அவர்களை நல்வழிப்படுத்தி, உயர்நிலைப்படுத்தி, உன்னதமான இறை ஆனந்த நிலையை உணர வைக்கின்ற அற்புதமான பணிதனை நீங்கள் செய்யும்போது, யுகமாற்ற பணிக்கு நீங்கள் துணையாக நிற்கின்றீர்கள், இணையாக நிற்கின்றீர்கள். உங்கள் சபைகள் உயர்வடையும் போது உயர் மகா சபையாக, அது கிளை சபையாக உருப்பெற்று மகா சபையாக மகோ உன்னத இறைப்பணியை நிகழ்த்தும் என்கின்ற அற்புதமான நிலைக்காக கூடமதிலே கல்லை தட்டி எழுப்புகின்ற அத்தகைய உயர் ஆற்றல் கொண்ட உன்னதமான சிலை வடிக்கின்ற, சிற்பங்களை வடிக்கின்ற, அற்புதமான கற்தூண்களை வடிக்கின்ற, உயர்வான படிநிலைகளை வடிக்கின்ற, உன்னதமான கோபுர நிலைகளை வடிக்கின்ற நிலைகள், ஒளியின் சத்தம் உறங்காது ஓயாது இரவும் பகலும் இடைவிடாது பிரபஞ்சம் முழுவதும் ஓம் அகதீசாய நமக, ஓம் சிவமகா வாழை சித்தாய நமக என்கின்ற அற்புதமான நாம வழிகளாக, உயர் இறை ஓசைகளாக ஒலித்து யுகத்தை மாற்றுகின்ற அற்புத பணியானது அதி உன்னத உயர் வேகத்திலே, உத்தம வேகத்திலே, காணா நிலையிலும் பிரபஞ்சம் கண்டுகொள்கின்ற நிலையாக, உணரா நிலையிலும் உயர் பிரபஞ்சம் உணர்கின்ற நிலையிலே களி தெரித்து ஓடுகின்ற நிகழ்வாக நடந்தேறி உயர் சூட்சமம், இறை சூட்சமம், மகா சூட்சமம், உத்தம உயர் யுகமாற்ற சூட்சமம் வெற்றி நிலை கண்டு அது யுகத்தை, தர்ம யுகத்தை மலரச் செய்து அற்புதமான களி என்கின்ற அத்தகைய நிலைதனை வேறறுத்து அந்நிலையிலே வேரூன்றி விருட்சமாக, கலியிலே வேரூன்றி தர்மயுகம் விருட்சமானது அதிவேகத்திலே, உயர் வேகத்திலே, உன்னத வேகத்திலே அடிநிலை கொண்ட ஆதாள பாதாள நிலைக்குள் சிவமகா வாழை சித்தன் தவம் இருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைக்குள் அமிழ்ந்து ஆற்றல் மிகுந்த கங்கா நதி நீரை பெற்று, அற்புதமான தவ நீரை பெற்று, புனித பிரபஞ்ச
நீரை பெற்று அற்புதமாக விருட்சமாக வளர்ந்தோங்கி சிறந்தோங்கி மலர்ந்தோங்கி சீடர்கள் என்ற மலர் நிலைகளை பரப்பி அற்புதமான மலர் மாலையை, உயர் மாலையை, உன்னதமான மாலையை கோர்க்கின்ற பணிதனை சிவமகா வாழை சித்தன் அகத்தியன் துணைபட, அத்தனை சித்தர்களின் துணைபட, தேவாதி தேவர்கள் துணைபட, இறை ஆற்றலாக, சிவப்பிரபஞ்ச ஆற்றலாக செய்து வருகின்ற நிலையிலே, ஆற்றி வருகின்ற நிலையிலே, உயர் சூட்சம் நிகழ்ந்து வருகின்ற நிலையிலே அவனுடன் இணையாக, துணையாக, இயல்பிலே ஏற்ற இறக்கங்கள் வந்திட்ட போதும் கண்டிட்ட போதும் இகலோகம் அதிலே அத்துணை நிலைகளும் மாய நிலைகளை என்பதை, மயக்க நிலைகளை என்பதை கண்டுணர்ந்து உயர் இறை நிலையுடனே பயணப்படுகின்ற சித்தனுடனே சிவப்பயணம் மேற்கொள்ள யாவரையும் வரவேற்று சிவகணங்களின் ஆசையாக, சித்த கணங்களின் ஆசையாக ஆதி கைலாய சிவசூட்சமா நூல் என்கின்ற உன்னதமான உயர் நூல் கொண்ட இறை சித்தனின் திருநாவில் இருந்து வருகின்ற அத்துணை வார்த்தையும் இறை வார்த்தையே என்பதை யாவருக்கும் உணர்த்தி உயர்வான அற்புதமான வேலைதனிலே உயர்வான வார்த்தைகளாக உங்களுக்கு உன்னதமான வார்த்தைகளாக உதிர்த்து அது இறை வார்த்தைகளே, இறை நூல் வார்த்தைகளே என்பதை கூறி வருகின்ற சித்தர்களின் வாக்கை மெய்யாக்கி இறையின் வாக்கே இவ்வாக்கு என உணர்த்தி அமர்கிறோம். ஓம் அகதீஷாய நமக, சிவமகா வாழை சித்த தேவாய நமக, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை போற்றி போற்றி. ஓம் அகதீஷாய நமக.